ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழக்கமாக நான் சந்தோஷமாக இருப்பேன். ஹாப்பி ஃப்ரைடேன்னெலாம் சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை நல்ல நாள், சிறந்த நாள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நான் வழக்கமாக ஒரு துள்ளலோடு வர்ற அந்த தருணங்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் வரைக்கும் இருந்துச்சு. இந்த வெள்ளிக்கிழமை அந்த துள்ளல் என்கிட்ட இல்லை. ஏன்னா என்னுடைய அம்மா என்னிடம் இல்லை. வழக்கமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ஊரில் இருக்கிறப்போங்க, வெக்கேஷனில் போகிறப்போ ஜும்மா டைம், அதாவது வெள்ளிக்கிழமை ப்ரேயர் டைமில் பள்ளிவாசலுக்கு போகிறப்போ அந்த ஜும்மா பேருரை ஹுத்பான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு முன்னால் ட்ரெஸ்ஸு நல்லா க்ளீனான ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு நறுமணம் இட்டுக்கொண்டு அம்மாவிடம் போய் நிற்கிறப்போ அம்மா பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி நீட்டாக நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, சிறப்பாக இருக்கும் உன் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தொழுகையை முடிச்சுட்டு வந்தவுடனே நேராக என்னோடய ரூமுக்கு போக மாட்டேன். நேராக அம்மா எங்கே இருக்காங்களோ அம்மா ரூமுக்கு போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி அந்த டயத்தில் சலாம் சொல்லிவிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அங்கேயே உட்காந்துருப்பேன். அம்மா சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்றப்ப அம்மாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன், பேசிகிட்டு இருப்பேன். பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டோ முதுவை கொஞ்சம் சாய்வாக உட்காந்துக்கிட்டு அம்மாட்ட கேஷுவலாக லெஜராக பேசிகிட்டு இருப்பேன். இப்போல்லாம் அது நினைக்கிறப்போ நினைவுகளாகி விட்டது. பேசவும் முடியாது. இறைவன் அருள் புரியட்டும். அதாவது அம்மா இருக்கிறப்போ அம்மா உபயோகப்படுத்திய பல பொருட்கள் நான் வச்சு அதை பார்த்து நினைவுகளாக இப்போ அது போயிட்டுருக்கு. அதில் ஒன்று முக்கியமானது, அதை நான் எப்பவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது அம்மாவனுடைய இந்த அத்தர், சிறிய அத்தர் பாட்டில், நறுமணம். அந்த நறுமணம் குப்பி, அந்த ஒரு சென்ட்டு கிடையாது, இந்த அத்தர்னு சொல்லுவாங்க, எசன்ஸ், ஓகேங்களா? அந்த இதை நான் இப்போவும் இன்றைக்கும் வழக்கமாக டெய்லி இதை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். வழக்கமாக நான் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூமை விட்டுட்டேன். அம்மாவினுடைய நறுமணத்தை, அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த நறுமணம் ரெண்டு இந்த இதுலேயும் இது பண்ணிக்கிட்டு, கையில் இது பண்ணிக்கிட்டு, அது அந்த நறுமணம் அம்மாவே கூட இருக்கிற மாதிரி, கூடவே இருந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான நினைவுகளை எனக்கு தந்துவிட்டு போகிறது. வேறு என்ன தான் பண்ண முடியும்? திருப்பியும் வரமாட்டார்கள், பேசவும் முடியாது. நாமும் ஒரு லைனில் நிற்கிறோம், நம்மளும் அங்கே தான் போக போகிறோம் கூடிய சீக்கிரம். ஆனால் இழப்பு மிகப்பெரிய. இந்த பிரிவு துயரம் சொல்லி மாள மாட்டேங்குதுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. வெள்ளிக்கிழமை அதிகமான ஞாபகம் வந்துருச்சு. வழக்கமாகவே அதிக ஞாபகங்கள் தான். வெள்ளிக்கிழமை இந்த ஊரில் அம்மாட்ட நான் நின்று ஸ்பெஷலாக ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போவும் சலாம் சொல்லிவிட்டு பேசுகின்ற தருணங்கள், அதெல்லாம் திரும்பி வரப்போவதில் நினைக்கிறப்ப மனசு மிகப்பெரிய கனமாகிவிட்டது. இறைவன் அனைவருக்கும் அருள் புரியட்டும். எல்லாருமே அவங்கவுங்க பெற்றோர்களை, தாய் தகப்பனரை கனிவாக, நன்றாக, பணிவாக, சிறப்பாக பார்த்து கொள்ளுங்கள். இறைவன் உங்கள் அனைவருக்கும், நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.